இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் பார்த்துட்டு இந்த வீடியோவும் பாருங்கள். நேற்று நான் இந்த மாதிரி நம்ம இவ்வளோ வேலை செஞ்சு நம்மளுக்கான எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசி வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறையா பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு பர்சனலாக ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு மெசேஜ் அவ்வளோ தூரம் எனக்கு பண்ணியிருக்காங்க, டைப் பண்ணியிருக்காங்க, வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பியிருக்காங்க. ஏன்னா அப்போ அவங்களும் கஷ்டப்பட்டுருக்காங்க, ஃபீல்டு ஒர்க் பார்த்துருக்காங்க. இன்றைக்கி நான் இறங்கி வேலை செஞ்சேன், இன்றைக்கி நம்மளை ஒரு கட்சி வேலைக்கு கூட கூப்பிட மாட்டேங்கிறாங்க, மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அந்தந்த கஷ்டம் அந்தந்த வேலை செஞ்சவங்களுக்கு தாங்க தெரியும் அந்த வழியெல்லாம். இன்றைக்கி வந்து நீ சுயநலமாக பேசுறியா, பதவிக்காக தான் பேசுனியா, பலனுக்காக தான் பேசுனியா அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் அந்த வழி தெரியாது. இன்றைக்கி நம்ம நின்று இந்த அளவுக்கு வேலை செஞ்சோமே, இன்றைக்கி நம்ம அந்த இடத்துல 4வது மனுஷனா 3வது மனுஷனா நிற்கிறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்தை வந்து அந்த சிஸ்டரும் வெளிப்படுத்தியிருக்காங்க. நான் அதாவது அவங்க பேச முடியல, நீங்கள் பேசியிருக்கீங்க, கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அதை ரெக்கார்டு கேளுங்க ஃபஸ்ட்டு. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம்க்கா, நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க, வாழ்த்துக்கள்க்கா. யாருமே பதவிக்காண்டி உழைக்கிறது கிடையாதுங்கக்கா, நாங்கள் ஃபுல்லாக தளபதிக்காண்டி தான் உழைச்சோம். ஆனால் இப்போ வந்தவங்க எல்லாமே பொறுப்பு வாங்கிட்டு போயிட்டாங்க. கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கிறோம். இப்போ கேள்வி கேட்கணும்க்கா, கேள்வி கேட்டால் மட்டும்தான் இங்கே நம்மளால செய்ய முடியும். இது வந்து கேள்வி கேட்டாலும் தப்பு, கேள்வி கேட்கலனாலும் தப்பு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ வந்தவங்கலாம் பொறுப்பு வாங்கிக்கிட்டு பதவி வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு. அந்த பதவி பொறுப்புலாம் வந்து எங்களுக்கு தேவையே கிடையாது. அதாவது பதவி பொறுப்புக்காக வந்தவங்களுக்கு கூட அவ்வளோ மரியாதை இருக்குது, வேலை செஞ்சவங்களுக்கு மரியாதை இல்லை. அவ்வளோ மெசேஜ் வந்து அவங்க அந்த சிஸ்டர் வந்து பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நிறையா பேர் சேர்ந்து அவ்வளோ டிவிக்காண்டி அவ்வளோ வேலை செஞ்சோம், இப்போ மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க, எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் கூப்பிட கூட மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ எவ்வளோ பேர் பேச முடியாமல் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வேலை செஞ்சவங்களெல்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு அவங்களுக்கான மரியாதை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானாவது ஃபஸ்ட்டு பேசலாம் அப்படின்னு. இதனால் வந்து எனக்கு கெட்ட பேர் ஆனாலும் சரி, என்னை வந்து கெட்டவளா சித்தரிச்சாலும் சரி, என்னை யூபின்னு சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, இவ்வளோ பேர் அப்போ கஷ்டப்படுறாங்கல்ல. அப்போ வேலை செஞ்சவங்களுக்கு யாருக்குமே நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இன்றைக்கி நான் வேலை செஞ்சுருக்கேன்னா என்னோட வீட்டை நான் எதிர்த்து தான் வேலை செஞ்சுருப்பேன். கேள்வி கேட்பாங்கல்ல, இவ்வளோ செஞ்சியே உனக்கு என்ன யூஸ், என்ன பண்ணியிருக்காங்க, உன்னை கூப்பிட்டு கூட பேசலையே யாருமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கஷ்டம் எல்லாத்துக்குமே இருக்கும். இன்னொரு பிரதர் ஒருத்தர் அனுப்பியிருக்கிறாரு, அக்கா வெயிட் பண்ணுங்க, உங்கள் மனசுக்கு அண்ணாக்கு கண்டிப்பாக தெரிய வரும். நானே உங்கள் வீடியோ பார்த்து தான் என்னோட ஃபேமிலி ஓட்டு 30 ஓட்டு நான் போட வச்சேன். இந்த மாதிரி எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, நம்மளோட வீடியோ பார்த்து எத்தனை பேர் பேசினவங்க இருக்காங்க. அதையும் தாண்டி அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ஐடி பேன் ஆயிடுச்சு, நிறைய பேரோட ஐடி போயிடுச்சு. நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், கஷ்டப்பட்ட எங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். விஜய் அண்ணாவுக்கு இந்த வீடியோ போகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். விஜய் அண்ணா வந்து இன்றைக்கி சிஎம் ஆகிட்டார், அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அவ்வளோ ஒரு பிஸியாக இருக்கக்கூடியவர் இன்றைக்கி வந்து எங்களோட வீடியோலாம் பார்க்க முடியுமானா தெரியல. மக்களாகிய உங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு. யாருமே முன்னாடி வந்து பேசலை, நான் பேசியிருக்கேன். ஆனால் நிறைய பேரோட மனசு